இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. சரி, இந்த நார்சிஸ்டிக், தட் இஸ் NPD, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஓகே, அதுதான் நாளடைவில் அவங்களோட பர்சனாலிட்டினால நிறைய பேருக்கு அது அப்யூஸாக வந்துட்டு போய் ரிசல்ட் ஆகுது. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் நீட் ஃபார் ப்ரைஸ், என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாரும் பாராட்டிட்டே இருக்கணும், விச் மீன்ஸ் நான் அந்த லைம் லைட்ல எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, நான் ஏதோ போய் லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கிறது ஓகே, ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, என்ன பண்ணால் ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணணும், விச் மீன்ஸ் they cannot accept criticism. அடுத்தது வந்து jealousy, easier they used to get jealous. ஓகே, என்ன இருந்தாலும் அது வந்து என்ன இருக்கலாம்னா, இந்த jealousy வந்து அதை பார்ப்போம். இந்த jealousy வந்து யார் மேலே எப்படி வேணால் வரலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன் இவ்வளோ பொறாமப்படுற, அது சில பேருக்கு வந்து ஒர்க் பிளேஸில் வரலாம், சிலருக்கு வரலாம், தன்னோட ஓன் ஃபேமிலி மேலே, தன்னோட ஓன் குழந்தைங்க மேலே, ஒய்ஃப் மேலே, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேலே, அந்த மாதிரியே அந்த இடத்துல வரும். லவர் மேலே அந்த மாதிரி வரும். ஓகே, லவ் பண்ணும்போது அவர் அப்படி கிடையாதுப்பா, லைக் அந்த மேரேஜ்க்கு அப்புறம் அவர் மாறிட்டார், விச் மீன்ஸ் அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து அந்த ஓனிங் ஃபேக்டர் வந்துட்டாலே இது எல்லாமே வந்துடும். ஸ்டில் ஒரு விஷயம் எனக்கு வேணும் 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 அப்படிங்கிறதுல ஒரு ஏர்ஜ் இருக்கும், வந்துருச்சு இது டோட்டலாக என்னோடது தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் என்ன வேணால் பண்ணேன். டீவேல்யூவேஷன் ஷிஃப்ட், ஃப்ரெண்ட்ஷிப் டு லவர் அந்த கன்வர்ஷன், ஒரு லவர் டு ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அந்த கன்வர்ஷன். அப்போ என்ன ஆகிடும், எங்கே போட போகிறேன், நீ என்னன்னாலும் என் கூட தான் இருந்தாலும் என் கூட தான் நீ இருப்ப, ஓகே, நீ எனக்காக மட்டும்தான் இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும், எனக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதர் பார்ட்னருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோன்லினஸ்ஸு எமோஷ்னலாக நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைன்றப்போ இவங்க இன்வெஸ்பிள் மோட்க்கு போயிடுவாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு அப்படி அவங்க அதை பண்ணாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எஸ், இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் போகும்போது பார்த்தோன்னா, இந்த கண்ட்ரோல், ஐசோலேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் அப்யூஸ் போகும்போது அந்த கட்டிங் டைஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, டோட்டலாக அவங்களோட எல்லா சர்க்கிளையும் கட் பண்ணிடுவாங்க. ஓகே, என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஈவன் பேரண்ட்ஸ், யார்கிட்டயும் பேசக்கூடாது, யாரோட சப்போர்ட்டும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், பொதுவாகவே வந்து நம்ம விமன் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நடக்கிற அப்யூஸை வந்து வெளியே வந்து யாருமே வந்து அவ்வளோவா ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க வெளியே சொல்லணும்னாலுமே அந்த அப்யூஸில் வந்து அவங்க ஹீல் ஆகி வரும்போது தான் வந்து அந்த அப்யூஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து வெளியே சொல்லுவாங்க. அப்படி வெளியே தைரியமாக சொல்லும் போதே வந்து அவங்க அதுக்கு கான்சிக்வன்சஸாக நிறைய வந்து பேச்சு வாங்குவாங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது. ஆமாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து ஆக்ட்ரஸ் அனுபமா வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து, நான் வந்து நார்சிஸ்டிக் அப்யூஸை வந்து 2 வருஷமாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் வந்து நான் அதுலேருந்து கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி ஒரு டேர்ம் இருக்கா, இப்படி ஒரு அப்யூஸ் இருக்கா அப்படின்ற பல கேள்விகள், பல விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்னா என்ன மேம்? சிஎஸ், இது வந்து ரொம்ப இன்னைக்கு ஒரு காமன் டேர்மாக ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா நம்ம இந்த எஸ்பெஷலி இது எங்கே கேட்கலாம் அப்படின்னா, பிட்வீன் லவ், ஓகே, அப்புறம் மேட்ரிமோனியல் லைக் லைஃப்குள்ளே, அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்குள்ளே அது கேட்கலாம். அதுக்கப்புறம் காமனாக ஒரு ஒர்க் பிளேஸில் பேசும்போது கலோக்கியெல்லாம் வந்து சேடஸ்ட், நார்சிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது நிறைய பேருக்கு நம்ம ஒரு வேர்டாக சொல்லிட்டு போயிடும். பட் அது இன்டெப்த்தாக அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டு, அந்த ரூட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டு இட் கேன் ஹர்ட் அ பர்சன் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப லைக் அதோட காஸ் வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னா ஸ்டில் இது எதனால அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னோன். ஆமாம். ஓகே, இது ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எதனால இவங்க இப்படி இருக்காங்க, விச் மீன்ஸ் அந்த ரூட் காஸ் ஃபார் தட் இது த பர்சன் பிஹேவிங் லைக் தட். ஓகே, எதனாலன்றது ஸ்டில் த காசஸ் அன்னோன். ஓகே, நம்ம அப்படி பார்க்க போனால் இது வந்துட்டு ஒன்று பிரெயின் ஸ்ட்ரக்சரா, இல்லை அவங்க ஜெனட்டிக்ஸா, இல்லை அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணதா, சம்டைம்ஸ் வந்து ஒருவேளை ஓவர் ப்ரொடெக்ஷனா, இல்லை நெக்லிஷன் பை பேரண்ட்ஸா, அந்த மாதிரியான எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஏன்னா இன்னும் சயின்டிஃபிக்கலி அது வந்து எதனால் அப்படின்னு வந்து இதுதான் அப்படின்னு நோன் ரீசன் இது வரைக்கும் நமக்கு கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஓகே, இதை க்யூர் பண்ண முடியுமா, இதுக்கு எதாவது மெடிசன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டோன்னா,
அதே மாதிரி இதுக்கு மெடிகேஷன்ஸ்க்கும் எந்த ஸ்பெசிஃபிக் பில்லும் கிடையாது. மென்டல். ஆமாம், பியூர்லி பேஸ்ட் ஆன் தட். ஓகே, ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக் தெரப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நம்ம போனோம் அப்படின்னா இங்கே வந்து சைக்கோதெரப்பி அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரியலிஸ்டிக் அவங்க செல்ஃப் எஸ்டீம் வந்து ரியலிஸ்டிக்காக அவங்கள புரிய வைக்கலாம். இவங்க எப்படின்னா சொல்லுவாங்களே இவங்க ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த நார்சிஸ்டிக் தட் இஸ் NPD, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஓகே, அதுதான் நாளடைவில் அவங்களோட பர்சனாலிட்டினால நிறைய பேருக்கு அது அப்யூஸாக வந்துட்டு போய் ரிசல்ட் ஆகுது இந்த இடத்துல. அது நம்ம மேக்ஸிமம் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோடதே எடுத்துக்கலாமே. ஒரு இதில் எது ஒன்றா கூட இருக்கலாம், இல்லை நம்ம பேச போகிறதுல எல்லாமா கூட இருக்கலாம். ஓகே, அது பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க கூட அது ஸ்பௌஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியில் யார் வேணா இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். இதில் அவங்க பர்சனலாக அதை ஃபீல் பண்ணும்போது தே கேன் கனெக்ட் டு இட். ஓகே, ஒன்று வந்து அந்த ஈகோ அப்படிங்கிறது வேற லெவல் ஆஃப் ஈகோ. அந்த இந்த பிக் ஈகோ, பிக்ன்றதும் பெரிய வார்த்தை, ஈகோன்றதும் பெரிய வார்த்தை. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நீட் ஃபார் ப்ரைஸ். என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும், விச் மீன்ஸ் நான் அந்த லைம் லைட்ல எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, நான் ஏதோ போய் லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கிறது ஓகே, ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, என்ன பண்ணால் ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணணும், விச் மீன்ஸ் தே கேன் நாட் அக்செப்ட் கிரிட்டிசிசம். ஓகே, ஒரு சின்ன ஒரு கிரிட்டிசிசம் கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் என்டைட்டில்மெண்ட். எங்கே போனாலும் தே நீட் தட் ஓனர்ஷிப். நான் தான், எனக்கு அது வேணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோன்னா நோ எம்பத்தி. ஓகே, எதுவுமே இருக்காது, எதுவுமே அந்த யோசிக்கிறது, ஒருத்தவங்க ஐயோ பாவம் அச்சோ இப்படி அப்படி அப்படின்னு வந்து எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. தென் யூசிங் அதர்ஸ் விச் மீன்ஸ் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். ஓகே, அடுத்தவங்கள இவங்களுக்காக அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரகன்ஸ். ஓகே, அது வந்து ஒரு சொல்லுவாங்களே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களே ஒரு கடத்துக்கு தாண்டி ரியலைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஓகே, அரகன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சிம்டமேட்டிக் ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பிஹேவியர். யார் கிடைச்சாலும் நம்ம சொல்லுவோம் ஒரு பேசிக் ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டே அவங்களால வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி 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 அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறது. அடுத்தது வந்து ஜெலசி. ஈஸியாக தே யூஸ் டு கெட் ஜெலஸ். ஓகே, ஓகே, என்ன இருந்தாலும் அது வந்து என்ன இருக்கலாம்னா இந்த ஜெலசி வந்து அதை பார்ப்போம். இந்த ஜெலசி வந்து யார் மேலே எப்படி வேணால் வரலாம். நமக்கு சொல்லுவோம் இல்லையா, ஏன் இவ்வளோ பொறாமப்படுற, அது சில பேருக்கு வந்து ஒர்க் பிளேஸில் வரலாம், சிலருக்கு வரலாம். தன்னோட ஓன் ஃபேமிலி மேலே, தன்னோட ஓன் குழந்தைங்க மேலே, ஒய்ஃப் மேலே, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேலே, அந்த மாதிரியே அந்த இடத்துல வரும். லவர் மேலே அந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பிலீஃப் இன் பீயிங் ஸ்பெஷல். அதான் நான் சொன்னேன், ஆல்வேஸ் தே வாண்டட் டு பி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அது எப்படின்னா எங்க போனாலும் அவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அடுத்தது பார்த்தோன்னா அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஃபேண்டசிஸ். ஓகே, அது அந்த ட்ரீம் இதில் எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சிம்டமேட்டிக்காக வந்து அவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம ஆக்சுவலி எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப இன்செக்யூரா இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் பர்சன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் போது அவங்கள கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டா வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் அதில் இருக்குமா? எஸ், கம்பல்சரி. ஏன்னா இது ரெண்டுமே, இது நம்ம பிட்வீன் பர்சனாலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பிட்வீன் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்கலாம். ஆன் காமன் நோட் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் வைஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் எப்படி போகும் அப்படின்னா பிளேம் ஷிஃப்டிங். ஈஸியாக சொல்லுவாங்க ஷிஃப்டிங் த பிளேம். ஈஸியாக வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே அது எப்படி ஆகிடும்னா இன்னொருத்தவங்க வந்து அது லவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் ஆர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு கடத்துக்கு மேலே நம்ம தான் தப்போ எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற அளவுக்கு அந்த வந்து ஷிஃப்டிங் ஆஃப் பிளேம் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். இன்னொன்று ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, தொட்டதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேனிப்புலேட்டிங், அந்த கேஸ் லைட்டிங் ஃபேக்ட்னு சொல்லுவாங்கல்ல, விச் மீன்ஸ் என்னன்னா அந்த கேஸ் லைட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா அவங்கள நீ பண்ணது தப்புன்னு கன்ஃபர்ம் பண்ணிட்டீங்கன்னா they'll take victim card. ஓகே, எப்படி ஆயிரும்னா அவங்க என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரியும் அவங்க தான் அங்கே ரியலாக அவங்களுக்கு தான் உலகமே அழிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. அதையும் தாண்டி ரொம்ப பண்ணி வச்சுக்கோ ஃபேக்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்துடுவாங்க. இது ஒரு பக்கம். இதுவே இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியரை இப்போ நிறைய பேர் இன்னொரு எக்ஸாக்டாக நம்ம கனெக்ட் பண்ணணும்னா சொல்லுவாங்க, நான் ஸ்டார்டிங் ஃபேஸில் அப்படி இல்லைப்பா, ஃப்ரெண்டாக இருக்கும் போது அப்படி இல்லை, அதை வச்சு புரிஞ்சுதான் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன், லவ் பண்ண அப்புறம் மாறிட்டாங்க. இதுவும் வந்து மேனிபுலேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா, லவ் பண்ணும்போது அவர் அப்படி கிடையாதுப்பா, லைக் அந்த மேரேஜ்க்கு அப்புறம் அவர் மாறிட்டார். விச் மீன்ஸ் அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து அந்த ஓனிங் ஃபேக்ட் வந்துட்டாலே இது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸ்டில்
ஒரு விஷயம் எனக்கு வேணும் 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 அப்படிங்கிறதுல ஒரு ஏர்ஜ் இருக்கும். வந்துருச்சு, இது டோட்டலாக என்னோடது தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா லவ் பாம்பிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெர்மினாலஜி வைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லவ் பாம்பிங் ஃபேஸ். பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டீவேல்யூவேஷன் ஷிஃப்ட், ஃப்ரெண்ட்ஷிப் டு லவர் அந்த கன்வர்ஷன், ஒரு லவர் டு வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் அந்த கன்வர்ஷன். அப்போ என்ன ஆகிடும், எங்கே போட போகிற, நீ என்னன்னாலும் என் கூட தான் இருந்தாலும் என் கூட தான் நீ இருப்ப, ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போது அப்ரப்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது அடுத்தவங்கள, ஓகே அதான் சொன்ன மாதிரி ப்ளேமை வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே ஒரு வேளை இந்த இடத்துல அவங்க வந்து சில பேர் நினைக்கலாம், சார் நம்ம இவங்க மேலே நம்ம இன்னும் அக்கறையாக இருந்து இன்னும் பாசத்தை போட்டு இன்னும் அஃபெக்ஷனை கொட்டி நம்ம மாற்றிடலாம்னு நினைக்கலாம். பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஃபெயிலியரில் தான் போயிருக்கு. அது அன்லெஸ் ஒரு அன்டில் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த ரியலிஸ்டிக் செல்ஃப் எஸ்டீம் வர வரைக்கும் அது பாசிபிள் கிடையாது. ஓகே இதே நம்ம இன்னொன்று போனோம் அப்படின்னா இது அந்த கேஸ் லைட்டிங் போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன ஆகிடும்னு பார்த்தோன்னா ஆல்ட்ரிங் த ட்ரூத், அவங்க மேலே இருக்க அந்த பிலீஃப் டோட்டலாக போயிடும். டோட்டலாக எங்கேயாவது இடத்துல இருக்குல்ல சொல்லுவாங்களே, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த கனெக்டோ அந்த பிலீஃப் ஃபேக்டரோ இருக்க வரைக்கும் தான். அந்த எமோஷனல் கனெக்ட் விட்டு போச்சுன்னா எவ்ரி திங் இஸ் டன். அப்புறம் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. விச் மீன்ஸ் தெல் பி லைக் அடிக்கிற வரைக்கும் நீ அடிச்சிட்ட, இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு வந்துடுவாங்க தி அதர் பர்சன். ஓகே அடுத்தது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன் ஆஃப் செல்ஃப் ட்ரஸ்ட். ஓகே அது என்ன சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த விக்டிம் கார்டு எடுக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா செல்ஃப் டவுட் ஆகிடும். அந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடன்ஸே போகும். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம தான் தப்போ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. எக்ஸாக்ட்லி. இங்கே இப்போ நம்மளே வரும்போது கிளைண்ட் சில பேர் சொல்லுவாங்க, மேம் வந்து அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நானே உட்காந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு விடிய யோசிக்கிறேன், எனக்கு எவ்வளோ யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வரும். நல்லா பேசி புரிஞ்சுட்டு போவாங்க, திரும்ப அவங்க பண்ணுற ஆக்டில் திரும்ப தெல்பி இந்த கன்ஃபியூஷன். ஓகே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவங்களை கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டார்வோ டாக்டிக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், ஷார்ட்டாக பார்த்தோன்னா அது என்னன்னா அவங்கள போய் நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ணிட்டீங்க, நீ ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்ட, உங்கள் பிஹேவியர் தப்பாக இருக்குது அப்படின்னு கன்ஃபரண்ட் பண்ணிட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டினை த பிஹேவியர், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தட் இஸ் டார்வோ, டினை த பிஹேவியர், டி. ஓகே அடுத்தது அட்டாக் த ஸ்பவுஸ், பிளேமை ஷிஃப்ட் பண்ணி பேச விடாமல் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறது. ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் த ரோல் ஆஃப் விக்டிம் அண்ட் அஃபெண்டர். இவங்க விக்டிம் ரோல் எடுத்துட்டு யார் வந்து கேட்குறாங்களோ அவங்கள அஃபெண்டர் ஆக்கிடுவாங்க. தட் இஸ் டார்வோ டாக்டிக்ஸ். ஈஸியாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அப்போ என்ன ஆகிடுவோம், ஒரு பக்கம் நம்மளே செல்ஃப் டவுட்டிங் ஒரு ஃபேஸ் ஆஃப்குள்ளே கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ண முடியாது நம்மளால அந்த இடத்துல. ஆமாம். ஓகே ஸோ ஆக்சுவலாக இதில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்து என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனுபமா அவங்களோட இன்டர்வியூலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இதுலயே கடைசியாக வந்து தனக்கு வந்து இப்படி ஒரு அபியூஸ் நடக்குது, நம்ம இந்த அபியூஸ்ல இருக்கோம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான. நம்ம சொன்னதுக்கு எல்லாம் அது கனெக்ட் ஆதா இல்லையா? ஏன்னா நம்ம அடுத்தது அப்படியே போகும்போது இவங்க எப்பவுமே எப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தான் எல்லாம் கிடைக்கும், ஆனால் நான் எதுவும் திரும்ப கொடுக்க மாட்டேன். எப்பவுமே இஃப் இட் இஸ் ரிலேஷன்ஷிப்போ இல்லை கைண்ட் ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கிவ் அண்ட் டேக், ஒன் மியூச்சுவல் இருக்கணும். இவங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன் வே எமோஷனல் சப்போர்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டானா நான் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். எமோஷ்னலி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களோட இல்னஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எதுவுமே அங்கே they'll not understand for sure. அந்த கான்செப்டுக்குள்ளே தான் அவங்க போவாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எமோஷ்னல் ஸ்டார்வேஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே இது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படின்னா நீ எனக்காக மட்டும்தான் இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும், எனக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதர் பார்ட்னருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோன்லினஸ்ஸு எமோஷ்னலாக நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைன்றப்போ இவங்க இன்விசிபிள் மோட்க்கு போயிடுவாங்க. ஆமாம். பட் ஆனால் இவங்களுக்கு அப்படி அவங்க அதை பண்ணாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் எய்தர் ஒரு ஸ்பவுஸ் they'll give a try. நீ எனக்கு இதெல்லாம் பண்ணல, நான் உனக்கு இதை திரும்ப வந்து பண்ண விச் மீன்ஸ் இதெல்லாம் பண்ணி உனக்கு நான் புரிய வைக்கிறேன்ற பாயிண்ட்டுக்கே போக முடியாது அந்த இடத்துல. போனாலே கண்டிப்பாக இது வந்து ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையாகி சரி வேண்டாம் நானே கொடுத்துட்டு. சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா மேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் பேசாமல் வந்து அந்த கிவர் இதில் இருந்துக்கிறேன், ரிசீவராக நான் இருக்க ட்ரை பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ஃபேஸிங் லைக் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு,
அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொண்டுட்டு ஆமா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க முடிவெடுத்தாலுமே அது காலப்போக்குல வந்து அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் இல்லையா மேம்? எக்ஸாக்ட்லி. இது வந்து எந்த ஸ்டேஜுக்கு கடைசியில வந்து இந்த நார்சிசிஸ்டிக் அபியூஸை வந்து தாங்குறவங்க கடைசியில எந்த வரையான ஸ்டேஜுக்கு வரையும் போவாங்க? எஸ், இதுல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் போகும்போது பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல், ஐசோலேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் அபியூஸ் போகும்போது அந்த கட்டிங் டைஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டோட்டலா அவங்களோட எல்லா சர்க்கிளையும் கட் பண்ணிடுவாங்க. ஓகே. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஈவன் யார்கிட்டயும் பேரண்ட்ஸ், பேசக்கூடாது. ஓகே. யார்கிட்டயும் பேசக்கூடாது, யாரோட சப்போர்ட்டும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. சோ நீ அப்ப எனக்காக தான் அதிகமா இருக்கணும், இருக்கும். என்னையே நீ முழுக்க நம்பி இருக்கணும், நான் அடிச்சாலும் என் கூட தான் வந்து, நான் எது பண்ணாலும் நீ என் கூட தான் போது, which means they should not have any support system. ஓகே, அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் டாமினேஷன் அது வந்து ஒரு காமன் பர்சன் கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இவங்க கிட்ட வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, அடுத்தது போகும்போது இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக போயிட்டு அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பௌஸை பற்றி தப்பாக சொல்கிறது. ஓகே. லவ் பண்ணுறவங்களை பற்றி தப்பாக சொல்கிறது. என்னன்னா அவன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கான், அவன் அன்ஸ்டேபிளாக இருக்கான், அவங்க ரொம்ப பெட்டர்னு காட்டிக்கிறது. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ஷீ இஸ் பிஹேவிங் ஸோ கிரேசி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு முதல்ல ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் போயிட்டு கொடுத்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும்போது which means the person will try to influence the mindset of the other person stating that நான் ரொம்ப கரெக்டு, அவங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அவங்க வந்து இங்கே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அடுத்தது சொன்னேன்ல அந்த ஜெலசி ஃபேக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸ் கிட்டையும் போகலாம் டு அன் எக்ஸ்டென்ட். அதனால தான் நிறைய இடத்துல கிட்ஸை கொடுமைப்படுத்துறது, குழந்தைங்களை போட்டு இந்த இடத்துல வந்து அடிக்கிறது. ஓகே, அவங்க எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் குழந்தைங்களையே வந்துட்டு எனக்கு என் காம்படிட்டர், ஓகே, எனக்கு என்ன இவங்களுக்கு அஃபெக்ஷன் போடுறதுனால எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, குழந்தைங்களை ப்ரைஸ் பண்ணுறதுனால என்ன ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிட்ஸ் கிட்டே இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் இன் திஸ் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் நடக்குது. ஏன்னா நம்ம டே டு டே அந்த ஏதாவது ஒரு கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி என்னடா வியாடாக இருக்கும், என்ன இது ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ரியல் டைம். மேபி இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கூட இது கனெக்ட் ஆகலாம் கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்ஈக்குவல் பர்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். என்ன எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் பர்டன், இன்னொரு பக்கம் வந்து இந்த டே டு டே பேரண்டிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அது அஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அஸ் அ ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்தையும் இன்னொரு ஸ்பௌஸ் தான் பண்ணணும். பண்ணுறது நீ ஒழுங்காக பண்ணலன்னு திட்டுவாங்க. ஓகே, நீ என்ன டே டு டே டாஸ்க் ஒழுங்காக பண்ணல, நீ குழந்தைங்களை கூட உனக்கு பார்த்துக்க அறிவு இல்லையா, உனக்கு துப்பு இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் அவங்க டோட்டலி அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு பேசி அவங்கள இது பண்ணுறது. இதனால் என்னெல்லாம் இன்னொரு ஸ்பௌஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் வாட் ஆர் த லைக் சைக்கலாஜிக்கல் டூல், என்ன அவங்களுக்கு என்ன பேர்டன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்கே, இந்த லைஃப்பில் எனக்கு என்ன கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னொன்று மென்டல் ஹெல்த் டிக்ளைன். இப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஹெவி செஸ்ட் பெயினாக இருக்கும், அவங்க பயந்துட்டு டாக்டர்கிட்ட போனால் எல்லாமே கிளியராக இருக்கும். பட் டாக்டர் சொல்ல ஒரே விஷயம் உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அது நிறைய பேர் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறது. தென் டிப்ரெஷன். ஓகே, அவுட் ஆஃப் திஸ் இன்னொருத்தவங்க வந்துட்டு நான் சொன்னல அந்த லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டிக்குள்ளே எல்லாமே வந்துடும். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, அந்த எப்படி ஆகிடும்னா ரொம்ப அந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அந்த டாமினன்ஸ் போடும்போது நான் யார், சில பேர் அதையும் தாண்டி தலையெழுத்துன்னு ஒரு வாழ்க்கை வாழும் போது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அது அவங்களோட ஹெல்த் டிக்ளைன் ஆகும். நாளை பின்ன அவங்களுக்கு அது ஒரு டிசீஸ் வரைக்கும் நோக்கி கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். இதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது இங்கே நார்சிஸ்டிக் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஆமாம், அந்த வேர்டு மட்டும் தான் தெரியும். அது ரொம்ப சில பேர் பேசும்போது வந்து நானுமே வந்து நேத்து அந்த இன்டர்வியூ பாக்குற வரைக்குமே வந்து நார்சிஸ்டிக்ன்றது வந்து ஒரு தனியா அந்த நம்ம பேச்சுவாக்குல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். இந்த அபியூஸ்ல வந்து இது வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நேத்து அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு, இதால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுதான் அர்த்தமா? ஏன்னா வந்து இந்த டேர்ம் இல்லாததுனால வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி நமக்கு வந்து இப்படி ஒரு அபியூஸ் நடந்துட்டு இருக்குதுன்னே வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாம இருக்காங்க. சரி, முதல்ல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியணும்ல. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ், மென்டல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ் எப்படியோ, ஃபிசிக்கல் வயலன்ஸ் எப்படியோ, மென்டல் வயலன்ஸ் இஸ் அகெயின் வயலன்ஸ். ஓகே, மென்டல் அபியூஸ் இஸ் அபியூஸ் அகெயின். ஓகே, என்னன்னா அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து வெறும்
பேசுறது, அவங்கள வந்து மென்டலி வந்து த்ரெட்டன் பண்ணுறது, அப்படி இருக்கிறதே அப்யூஸ் தான். இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்வியஸ்லி இட் ஆல் ஃபால்ஸ் அண்டர் அப்யூஸ். ஓகே, ஏன்னா இந்த அதாவது நம்ம சொல்லும் போது இந்த நார்சிஸ்டிக் அப்படின்னு போகும்போது எஸ் சில பேருக்கு வந்துட்டு ஒரு பிஹேவியரை வச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஏதோ சரியில்லை, இவங்க ஏதோ சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். பட் இன்டெப்த்தாக இது இந்த அளவுக்கு ரூட் காஸாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேரால் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, நான் நிறைய அவரை மாற்ற முயற்சி பண்ணேன், நிறைய திருத்த முயற்சி பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதே விமனை நோக்கி வந்து சில பேர் சொல்லக்கூடியதும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதுக்கு நாளுக்கு நாள் என்ன ஆகும், இவங்க நினச்சிப்பாங்க லைக் ஓகே நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோன்னு. பட் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, கம்ப்ளீட்டாக அவங்க லைஃபே அந்த இடத்துல போயிடும். அந்த இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கும். அது அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்க லைஃபே போயிடும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் இன்னும் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் செய்யறது தப்புன்னு நினச்சா மட்டும் தான் ரியலைஸ் பண்ண முடியும். நான் முதல்ல என்ன தப்பு பண்ணேன், நான் சரியாக தானே இருக்கேன், இப்படி சொல்கிற நீ தான் தப்பு. இதுதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இது சொல்கிற முதல்ல உட்காந்து பேசுகிறதுக்கே தெல் நாட் அல்லவ். தட் இஸ் அ ப்ராப்ளம் இங்கே. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே லைனில் அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் முக்கியம், யார் முக்கியமோ இல்லையோ. தட் இஸ் வாட் இஸ் எம்பத்தி. சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற. இந்த இடத்துல அடுத்தவங்களுக்காக பரிதாபப்படவும் மாட்டாங்க. எம்பத்தி எனக்கு நான் முக்கியம், எனக்கு நான் மட்டும் இருந்தா போதும். சுத்தி யாரு இருந்தாலும் செல்ஃப் லவ்ன்ற டேக் லைனையும் யூஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து இப்படி இருக்கிறது காரணம் இது அப்படின்றத தாண்டி இன்னும் நம்ம செல்ஃப் லவ் அப்படின்றத நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் நான் வந்து பார்த்தப்ப செல்ஃப் லவ்னா என்ன, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக லவ் பண்ணுவேன், அட் த சேம் டைம் அடுத்தவங்களை வந்து நான் கஷ்டப்படுத்துவேன் ஒதுக்குவேன்றது கிடையவே கிடையாது. பட் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இஸ் சம்திங், யார் எக்கேடு கெட்டு போனாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு நான் முக்கியம், எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம். அதுதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியோட ஒரு டேக். ஓகே மேம், அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஃபிசிக்கல் அபியூஸ்க்கு வந்து எவ்வளோ லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி வந்து மென்டல் அபியூஸ்க்குமே வந்து இருக்குது. ஸோ இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் அதுக்குமே வந்து லீகலாக எதனா தனியாக ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா, இல்லைனா வந்து அது மாதிரி எதுவுமே இல்லை? இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது ஐ திங்க் வி நீட் டு பிரிங் சம் சேஞ்சஸ் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நார்சிஸ்டிக் அப்படிங்கிறது அகைன் இட் கம்ஸ் அண்டர் லைக் மென்டல் அபியூஸ். ஏன்னா இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டடான ஒரு ஃபேக்டருக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது. இதனால் அவங்க ஃபிசிக்கலாக அவங்கள ஹார்ம் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் மென்டாலிட்டி they can harm the spouse or like யாரா லைஃப் பார்ட்னர் or லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் in any relationship they can harm them physically. அப்போ ஆப்வியஸ்லி அது எங்கே ஃபாலோ ஆகும்னா ஃபிசிக்கல் அபியூஸ் கீழே ஃபாலோ ஆகும். இப்போ நான் இதில் ஃபினான்ஷியல் டாமினன்ஸ் இருந்து தான் அது ஃபினான்ஷியல் அபியூஸ்க்குள்ளே வரும். மென்டலாக இங்கே வந்து அவங்களை வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகிறாங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் மென்டல் அபியூஸ். ஸோ இட் அகெயின் லைக் என்ன சொல்ல இம்ப்ளைட்லி விச் கம்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே மேம், இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் இது பண்ணலாம்? இப்போ வந்து இல்லைன்னா அவங்க தெரப்பி எடுக்கணுமா, இல்லை கவுன்சிலிங் பண்ணுமா? ஸோ எந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தால் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கான சான்ஸ்? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சைக்கோதெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது இன்னும் ரியல் டைம் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இன்னும் கவுன்சிலிங் அப்படின்னாலே சில பேர் மட்டும்தான் கம் லெட்ஸ் சார்ட் இட் அவுட் டுகெதர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வர கவுன்சிலிங் இருக்குது. ஒரு சில பேர் என்ன ஆடுனா, அப்போ நீ என்ன பைத்தியக்காரனா நினைக்கிறியா, நீ என்ன பைத்தியக்காரின்னு நினைக்கிறியா, நிறைய பேருக்கு இல்லை என்னதுக்கு. சி இட் இஸ் அகெயின் அ செக் ஆஃப் மென்டல் ஹெல்த், அவ்வளோதான். ஓகே, சைக்காலஜி இஸ் சம்திங். எப்படி வந்து நம்ம ஒரு பக்கம் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராலஜர் எடுத்துக்கலாமே. ஆஸ்ட்ராலஜி போகிறோம் அப்படின்னா என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்குது, நம்ம போய் ஆஸ்ட்ராலஜி கேட்போம் ஆஸ் அ கைடன்ஸ். ஓகே, அந்த மாதிரி போகும்போது ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அது எப்படி நான் சரி பண்ணணும் அப்படின்னும் போது சைக்காலஜி இஸ் அகெயின் ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் அகெயின் அ கைடிங் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஏதோ தப்பாக போகுது, என்ன இருக்குது, விச் மீன்ஸ் யூ கேன் ரியலைஸ் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம நார்மலாக ஒரு ஹெல்த் செக்அப் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த், மென்டல் வெல்னஸ் ஒரு மென்டல் இது அதை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம். அதுவுமே வந்து எவ்வளோ பேர் ரெடின்றது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், ஓகே, இதுதான் இது தேர் கம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இது எடுக்கும் போது ஆரம்பத்துலேயே ஒரு சில பேர் எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்கிறது. ஒரு சில பேர் பேசவே விட மாட்டாங்க. நீ பேசினா தானே கேட்பேன், நீ பேச, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பர்சனுக்கு என்ன ஆகும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோம். அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இந்த லைஃப் பேர்டனாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, சரி கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ வாழ்ந்துருவோம், குழந்தைங்களுக்காக வாழ்ந்துருவோம், குழந்தைங்களுக்காக பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாளை பின்ன இதனால தான் நிறைய பேர் வரும்போது சில கிளைண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், மேம் நானும் போதும்னு பொறுத்து பார்த்தேன், குழந்தைங்களுக்காக யோசிச்சு பார்த்தேன், நாளை பின்ன இந்த ஒரு விஷயம் குழந்தைங்க மேலே வரைக்கும் போகும்போது விச் ஐ கேனாட் அக்செப்ட் எனிமோர்.
இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு வர வரைக்கும் கூட இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can discuss for 365 days actually. ஓகே, அது வந்து அந்த அளவுக்கு கேசஸ்மே வந்துட்டு இருக்கு, டெய்லி ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டே தான் இருக்கு. கேசஸ் அப்படிங்கிறத தாண்டி இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி போகும்போது இது வந்து இதை நம்ம என்ன சொல்லலாம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து இதை மாற்ற முடியும்? கண்டிப்பா எதுவுமே அது அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் வர வரைக்கும் இதை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. செல்ஃப் ரியலிஸ்டிக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் இன்னொருத்தவங்க அவங்கள நம்பி வந்தவங்க வந்து மற்றவங்க இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்கள நம்பி வரக்கூடியவர்கள் வந்து எங்கள் லைஃப்பை வந்து ப்ராப்பராக லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே மேம், இன்னைக்கு வந்து இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றி.